விருதுநகர் மாவட்ட நேரு இளையோர் மையமும் திருச்சூழி மட்டுமல்ல விருதுநகர் மாவட்டத்தில் சிறப்பாக பல்வேறு நிலைகளிலே தன்னுடைய செயல்பாட்டினை வியாபித்திருக்கக்கூடிய ஓடம் தொண்டு நிறுவனம் இணைந்து ஒரு சிறப்பான தலைமை பண்பு மற்றும் ஆளுமை பயிற்சிக்கான துவக்க விழா நிகழ்விலே வரவேற்பதில் இருக்கக்கூடிய ஓடம் தொண்டு நிறுவனத்துடைய இயக்குனர் நன்றிக்குரிய நண்பர் ஆசிரியர் திரு ஜெயராஜ் அவர்களுக்கும் இந்த பயிற்சியிலே தலைமையிலேயாற்றி இந்த பயிற்சியுடைய நோக்கத்தை உங்களுக்கெல்லாம் எடுத்து இருக்கக்கூடிய நன்றிக்குரிய நண்பர் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய நேரு யுவ கேந்திரத்தினுடைய மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் திரு ராபர்ட் ஜேம்ஸ் அவர்களுக்கும் இந்த பயிற்சியிலே வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய பன்னாட்டு அன்பிற்குரிய நண்பர்களுக்கும் my dear friends from all over many countries from here, give a very good felicitation for our youth here. I really thank all the youth from various countries and என்னுடைய அன்பிற்குரிய இந்த பயிற்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய இளைஞர் மன்றத்தை சார்ந்த மகளிர் மன்றத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த பயிற்சியை இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பயிற்சியாளர்களுக்கும் மேலும் இந்த தொண்டு நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பிற்குரிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பயிற்சி உண்மையிலே 2 நாள் முன்னாடியே தொடங்கியிருந்தாலும் கூட இன்றைக்கு துவக்க விழாவாக ஒரு சிறப்பான நிகழ்வு மூலமாக இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம். அதிலும் இந்த திருச்சூழி என்பது உண்மையிலே ஆன்மீகத்திற்கு எந்த அளவுக்கு பேர் நமக்குலாம் தெரிஞ்சுங்க. நீங்களாம் இங்கே இந்த மாவட்டம், நானும் இந்த மாவட்டம் சென்னையில் இருந்தாலும் கூட விருதுநகர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தன் என்ற முறையில் உங்களை எல்லாம் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நான் சுமார் ஒரு 6-7 வருடம் இந்த நேரு கேந்திரத்தினுடைய மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இருக்கின்றேன். அந்த நேரத்தில் தான் நீங்கள் நம்முடைய இந்த ஜெயராஜருடைய ஓடம் தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் நினைக்கிறேன். 89-90 ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அப்பொழுது முதல் இப்போ வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு 21 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே இந்த பகுதியில் பல்வேறு பகுதிகள் அப்போ இந்த திருச்சூழியை மட்டும் சார்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தால் இன்றைக்கு பல்வேறு ஒன்றியங்களில் அவருடைய செயல்பாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடையெல்லாம் இந்த நிகழ்வு மூலமாக காண்பதில் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த பயிற்சியினுடைய முக்கிய நோக்கமே நம்முடைய மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் வலியுறுத்துவது போன்று ஒவ்வொரு இளைஞரிடமும் தன்னம்பிக்கையை உருவாக்கும். ஒவ்வொருத்தரிடம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை உங்களுக்கு வளர்த்து அதன் மூலமாக உங்களுடைய ஆளுமை துறை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், உங்களுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மூலமாக ஒரு சிறந்த தொழில் பயிற்சியை நீங்கள் என்ன பயிற்சி இங்கே கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பயிற்சி உங்களுக்கு எதுக்காக தேர்ந்தெடுத்துக்காங்களோ அந்த பயிற்சியை ஒரு 15 நாட்கள் அந்த தொழிலை பயிற்சி கொடுத்து எல்லாரையும் ஒரு தொழில் தெரிந்த இளைஞராக அடுத்த கட்டமா நீங்க எல்லாம் ஒரு தொழிலை தொங்கக்கூடிய ஒரு தொழில் முனைவராக உங்களை எல்லாம் உருவாக்குன்ற ஒரு நோக்கம் தான். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய தேசத்துடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? இந்தியாவுடைய இன்றைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? 119 கோடி. இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய ஜனத்தொகை 119 கோடி. சைனா நமக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? 2வது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனத்தொகை உடைய நாடு நம்முடைய இந்தியா. இதுல வேலை செய்யக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 18 இருந்து
28 30 வயசுல நான் வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க வேலை செய்வதற்கான திறமை உடையவர்கள், அந்த திறன் இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த தேசத்துல வந்து ஒரு 40 கோடி பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து அரசாங்கத்துடைய வேலை கிடைக்கும் நினைக்க முடியுமா? அரசாங்கத்துடைய இருக்கிற பணி வந்து வெறும் 2%. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகையில இந்தியா முழுமையில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய ஜனத்தொகையில இருக்கு பாத்தீங்கன்னா 2% தான் வந்து டோட்டல் இந்தியாவுக்கு எல்லா மாநில அரசும் சரி மத்திய அரசு மொத்தமா இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் அந்த வேலையை பார்க்கக்கூடியவர்களை 2% அரசாங்கம். எல்லாருமே அரசாங்க வேலையை நம்பி இருந்தா நம்ம நாடு முன்னேற முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனாலதான் வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து இளைஞர்களுக்கு வேலையை வந்து உத்தரவாதம் கொடுக்கணும், அவங்களுக்கு வேலையை வந்து சொல்லிக் கொடுத்து வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்முடைய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய சிந்தனையின் மூலமாக இந்த மாதிரி திட்டங்கள் வந்து செயல்படுது. பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு